கண பவ சரி ரி 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 பின பவ சரவண வீர நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவர்க ர ர ர ர முருகா முருகா நீயோ தனித்து இயங்குவேன் என்கிறாய். ஆனால் உன் ஏக்கத்திற்கு காரணமான உன் உடலும் அறிவும் உன் பெற்றோர் தந்ததல்லவா? எனில் உன்னால் எப்படி தனித்து இயங்க இயலும்? நன்கு உரைத்தாய் அவ்வையே. சரியான தருணத்தில் என் மனதினை தெளிய வைத்தாய். முருகா, உன்னோடு வாதம் புரிந்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும். ஐயனே, நீ எப்போதும் உன் தாய் தந்தையரோடும் அண்ணனோடும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதே என்னவா? அவ்வையே, அது ஒருபோதும் நடக்காது. முருகா, என்ன விளையாட்டுது? இப்போதுதானே நீ உன்னை உணர்ந்து விட்டதாக கூறினாய். ஏன் இப்போது உன் முடிவிலிருந்து பின்வாங்குகிறாய்? பெற்றோரை துறக்கும் போது அவர்கள் தந்த ஊன், உடல், பொருள், ஆவி, அறிவு, குணம் ஆகியவற்றை துறக்க முடியாது என்று நீ கூறினாய். ஆனால் நான் யாவற்றையும் துறக்க சித்தமாகிவிட்டேன். அது எப்படி சாத்தியம் முருகா? ஒருவர் பிறந்து விட்டால் பிறப்பால் ஏற்பட்ட பந்தத்தையும் உறவையும் துறக்க இயலாது. ஆனால் என்னால் முடியும். அதற்கான மார்க்கத்தை நான் அறிவேன். ஒருவன் சகலத்தையும் துறக்க முடியும். அதற்கு துறவு வாழ்வே ஒரே வழி. சந்நியாசம் மேற்கொண்டவரை ஒரு பந்தமும் அண்டாது என்பதை நான் அறிவேன். முருகா, குமரா, குமரா, ஞான பண்டிதா, குமரா, முருகா, குமரா, ஞான பண்டிதா. முருகா, முருகா, தண்டவாணி தெய்வமே, முருகா, முருகா, முருகா. பதுமக்கோமலை, பதுமக்கோமலை, சுவாமி, கடந்த 2 தினங்களாக உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். பெரும் சோகத்தில் இருக்கிறாய். என்ன காரணம்? இந்திரனையும் இந்திராணியையும் சிறைபிடித்து வரச் சென்ற நம் மகன் பானுகோபன் இன்னும் வரவில்லையே, அதை நினைத்து அஞ்சுகிறாயா? நம் மைந்தன் குறித்து நான் அஞ்சவில்லை. எனில் அந்த இந்திராணியை நான் மணக்கப் போகிறேனே, அதை நினைத்து கவலை கொள்கிறாயா? இல்லை, இந்திராணியை நான் மணந்து கொண்டால் பட்டத்து அரசி என்ற தகுதியை நீ இழந்து விடுவாயே, அதை நினைத்து அஞ்சுகிறாயா?
பதுமகோமலை, என் வாழ்வில் யார் வந்தாலும் உன் இடத்தை ஒருபோதும் ஒருவராலும் நிரப்ப முடியாது. உன் மாங்கல்ய பலத்தை காக்கவும் என் ஆயுளை நீட்டிக்கவுமே நான் இந்திராணியை மணக்க ஒப்புக்கொண்டேன். அரசே, இளவரசர் வெற்றியோடு திரும்பிவிட்டார். உடனே அழைத்து வா. உத்தரவு அரசே. தந்தையே. பானுகோபா, வெற்றியுடன் வந்து விட்டாயா? வீரர்களே, அவனை இழுத்து வந்து இங்கே நிறுத்துங்கள். பானுகோபா, இந்திரனின் மைந்தன் ஜெயந்தனை கண்டந்துண்டமாக வெட்டி காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக்காமல் இங்கே எதற்காக இழுத்து வந்தாய்? பானுகோபா, இந்திராணி எங்கே? வீரர்களே, அவளை உடனே இங்கு இழுத்து வாருங்கள். தந்தையே, என் வருகையை அறிந்து அந்த கல்வன் இந்திரன் தன் மனைவி இந்திராணியை அழைத்துக் கொண்டு எங்கோ தப்பி ஓடிவிட்டான். ஆகவே நான் அவனுடைய மைந்தன் ஜெயந்தனை இங்கே இழுத்து வந்துள்ளேன். குருதேவா, என் மகன் மகா மூடன். அதனால்தான் இந்திராணியை சிறைபிடித்து வருவதில் தவறிழைத்து விட்டான். இப்போது நாம் என்னதான் செய்வது? சூரபத்மா, ஆத்திரம் அறிவிற்கு திரையிட்டு விடும். ஆகவே அமைதியாக இரு. எப்படி குருதேவா அமைதியாக இருக்க முடியும்? இந்த யுத்தத்தின் நோக்கமே இந்திராணியை கவர்ந்து வருவதுதானே. அதில் அவன் தவறிவிட்டானே. இப்போது ஏதும் கெட்டுப்போகவில்லை. புத்திரன் ஜெயந்தன் இங்கு பிணை கைதியாக இருக்கும்போது இந்திராணியால் எங்கு தப்பிப்போக முடியும்? பிள்ளையின் துயரத்தை அன்னை பொறுத்துக் கொள்வாளா என்ன? வீரர்களே, உடனே செல்லுங்கள். 14 புவனங்களிலும் அறிவியுங்கள். அந்த இந்திரனும் இந்திராணியும் உடனே என்னிடத்தில் வந்து சரணடைய வேண்டும். இல்லையே அவர்களது மைந்தன் ஜெயந்தனை துண்டு துண்டாக வெட்டி காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக்குவேன் என்று அறிவியுங்கள். அத்தோடு இந்திரனும் இந்திராணியும் இருக்கும் இடத்தை பற்றி தகவல் கொடுத்தால் அவர்களுக்கு தகுந்த வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவியுங்கள். உத்தரவு அரசே. சர்வேஸ்வரா, தமிழ் வளர்க்கும் பெருந்தகை ஔவையே, வா. பார்வதி, நம்மை நாடி வந்தோரை வரவேற்பதும் உபசரிப்பதும் பண்பன்றோ? நீயோ அமைதி காக்கின்றாய். என் மனதில் ஏற்பட்ட நீங்காத காயத்திற்கு ஔவையே காரணம். முருகன் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் நம் பிள்ளையாக இருந்தான். ஆனால் ஔவையோட தர்க்கம் புரிந்த பிறகு சண்முகன் நம்மை எல்லாம் துறந்து தண்டமேந்தி ஆண்டி கோலத்தில் சன்னியாசி ஆகிவிட்டான். இந்நிலையில் நான் எப்படி ஔவையை இன்முகம் காட்டி வரவேற்பேன்? பார்வதி, இங்கிதமின்றி நீ நடந்து கொள்ளும் முறை உகந்ததல்ல. ஈசனே, உமையவள் மீது கோபம் கொள்ள வேண்டாம். அன்னையின் மன வருத்தத்தை நான் அறிவேன். பெற்ற பிள்ளை சந்நியாசம் ஏற்பதை எந்த தாய்தான் விரும்புவாள்? உன் வருகையின் காரணம் என்ன ஔவையே? ஈசனே, முருகனை அழைத்து வர என்னை பணித்தீர்கள்.
அது தோல்வியில் முடிந்துவிட்டது. ஆகவே தாங்கள் இருவரிடத்திலும் மன்னிப்பு கோரவே நான் இங்கு வந்தேன். சர்வேஸ்வரா. ஒவ்வையே, இறைவனிடத்திலே ஆன போதும் தமிழ் தலை வணங்கக்கூடாது. தமிழ் மொழிக்குத்தான் யாவரும் தலை வணங்க வேண்டும். வேதத்தின் மறுவுருவ பரம்பொருள தந்தையும் மகனும் தமிழ் பால் கொண்ட பேரன்பையும் மரியாதையையும் கண்டு நான் வியக்கின்றேன். ஆனால் தந்தை மகனுக்கிடையில் நீங்காமல் நிலைத்து நிற்கும் சினத்தைக் கண்டு நான் கவலை கொள்கிறேன். ஒவ்வையே, நீ எது குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். கந்தனின் தற்போதைய ஆண்டிக் கோலம் நான் முன்பே எதிர்பார்த்ததுதான். என்ன கூறுகின்றீர்கள் சுவாமி? முருகன் நம் புத்திரன். அவனது ஆண்டிக் கோலத்தை காணத்தான் தாங்கள் இதுநாள் வரை காத்திருந்தீர்களா? அதற்காகத்தான் இந்த நாடகத்தை தாங்கள் நடத்தினீர்களா? ஆம் பார்வதி. முருகனின் தற்போதைய சந்நியாச நிலை நான் முன்பே எதிர்பார்த்ததுதான். எனில் தாங்கள் திட்டமிட்டே இந்த நாடகத்தை நடத்தினீர்கள், அப்படித்தானே? ஆம் பார்வதி. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று தாங்கள் அன்று உரைத்தீர்கள். ஆனால் இப்போது யார் மனம் பித்து, யார் மனம் கல்லு என்பதை நான் புரிந்து கொண்டேன். பார்வதி, நான் நேற்று உரைத்த உண்மை இன்று உனக்கு பொய்யாக தோன்றுகின்றது. நான் இன்று உரைக்கும் பொய் நாளை உனக்கு உண்மையாக தோன்றும். ஆகவே உன் கோபத்தை விடுத்து இன்முகத்தோடு அவ்வையை வழி அனுப்பிவை. ஐயனே, முருகன் துறவரம் பூண்டதற்கு அடியேன் காரணமாகிவிட்டேனோ என்ற குற்ற உணர்வு என்னை பிடித்து ஆட்டியது. ஆனால் அது தங்களுடைய திருவிளையாடல் என்பதை அறிந்து நான் நிம்மதியோடு இங்கிருந்து விடைபெறுகிறேன். எனக்கு ஆசி வழங்குங்கள் ஈசனே. அவ்வையே, உன் தமிழும் புகழும் உலகமெங்கும் ஓங்குக. ஈசனே. முருகா, பூமாதேவியான என் மீது உன்னுடைய பிஞ்சு பாதங்கள் பட்டன. என் உடலும் மனமும் இன்று எடையற்று வானத்தில் சிறகடிக்கிறது. கருவுற்ற பெண்ணின் வயிற்றை சிசுவானது எட்டி உதைப்பது அன்னைக்கு சுகம். அதுபோல் உன் பிஞ்சு பாதங்கள் என் மேனியில் படும்போது மயிர்பீலியில் வருடுவதாக எனக்கு நானே உணர்கிறேன். முருகா, உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. குருதேவா, நீண்ட நாட்களாக தேடியும் இந்திரனும் இந்திராணியும் இருக்கும் இருப்பிடத்தை கண்டறிய முடியவில்லையே. அந்த இந்திராணியை மணந்தால் அல்லவா நான் அந்த தேவலோகத்திற்கு அரசனாக முடியும். அந்த முருகனின் அராஜகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். சூரபத்மா, ஒரு வழி மூடப்பட்டால்
இன்னொரு வழி தானாக திறக்கும். ஆனால் அது எந்த வழி என்பதை நாம் தான் கண்டறிய வேண்டும். தந்தையே, தங்களை எங்கெல்லாம் தேடுவது? ஒரு நற்செய்தி கூற நான் வந்துள்ளேன். என்ன செய்தி அது? இந்திராணியை சிறைபிடித்து வந்து விட்டாயா? அதை விட நற்செய்தி இது. முருகன் பூலோகத்தில் தண்டம் ஏந்தி ஆண்டிக்கோலம் பூண்டுள்ளான். சந்நியாசம் பூண்ட முருகன் தவம் இருக்க தொடங்கிவிட்டான். சூரபத்மா, இது நல்ல அறிகுறியாக தோன்றுகிறது. உன் லட்சியம் நிறைவேறும். உன் ராஜ்யம் வெற்றி வாகை சூடும். ஒரு வழி மூடினால் இன்னொரு வழி திறக்கும் என்று நான் முன்பே கூறினேன் அல்லவா? எப்படி கூறுகின்றீர்கள் குருதேவா? சந்நியாசிகள் கோபத்தை துறந்து விடுவார்கள். ஈ எறும்பை கூட அவர்கள் கொல்வதில்லை. முருகன் சந்நியாசி எனில் உன்னை எப்படி அவனால் கொல்ல இயலும்? ஆகவே உன் மரணம் உன்னை விட்டு விலகி ஓடிவிட்டது. இனி யாவும் உனக்கு ஜெயமே. குருதேவா, 14 புவனங்களுக்கும் இனி நானே சக்கரவர்த்தி. முருகனின் தவத்தை கலைக்க அந்த தேவர்கள் முற்படுவார்கள். அந்த முருகனுக்கு காவல் இருக்க உடனே ஒரு அசுரனை அனுப்பி வைக்கிறேன். இதுவும் நல்ல யோசனைதான். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது.
உறவை தேடினால் நேசங்கள் கிடைக்கப் பெறுவாய். செல்வத்தை நாடினால் வழக்குகள் அறியப்படுவாய். ஞானத்தை தேடினால் மட்டுமே உன்னையே உணரப்படுவாய்.